ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கீழே இயங்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி அமைச்சகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா June 6 தான் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரமும் உடனடி மற்றும் அவசர சேவைகளை வழங்குவதற்கான நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. அதில் ஒன்றான ஒருங்கிணைந்த சேவை மையம், பெண்கள் உதவி மையம் போன்ற பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இதில் உங்களுக்கு சில வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வழக்கு பணியாளர்கள் ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேஸ் ஒர்க்கர். இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசு அல்லது அரசு சாரா திட்டத்தில் நீங்கள் கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உள்ளூரை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான், அதாவது சென்னை லோக்கலில் உள்ள பெண்கள் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 18,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து பாதுகாப்பாளர், அதாவது செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் நீங்கள் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உள்ளூரை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு ஆண் பெண் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 12,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து பன்முக உதவியாளர், அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அலுவலகத்தில் நீங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது சமையல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பொறுத்தளவு உள்ளூரை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், அதாவது சென்னையை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 10,000 சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது chennai.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய் உங்களோட இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி June 28க்குள்ளே June 28 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 அப்படிங்கிற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது OSC நார்த் சென்னை @gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கோ நீங்கள் இமெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் chennai.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இமெயில் மூலியமாகவும் அனுப்பலாம், அல்லது நீங்கள் போஸ்டல் மூலியமாகவும் அல்லது நேரடியாகவோ கூட நீங்கள் கொண்டு போய் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.